ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பர்சி ஜாக்சன் புக்கு. இந்த மாதிரி நிறையா புக் படிச்சிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். சரி, ஏன் வாய் கொளருது? ரொம்ப நாள் கழிச்சு கேமரா பார்க்குறதுனால. சரி, ஓகே, ரிவ்யூ பண்ணி கடைசியில் ஏதோ ஒன்று விடுங்க. அதுக்கடுத்து வந்து பேட்மேன் ஆர்க்கம் அசைலம் சீரீஸ் மற்றும் காட் ஆஃப் வார் சீரீஸ் பிடிச்சிருந்தா எல்லா வீடியோலையும் ஒரு லைக்கை விட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே கைஸ், தமிழில் நிறைய பேர் இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ்லாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பர்சி ஜாக்சன் ஃபர்ஸ்ட் புக் அண்ட் த லைட்னிங் தீஃப் கைஸ். நல்லா தெரியுதா? நல்லா இருக்கு. ரிக் ரியார்டன் புக் இது ஆக்சுவலா. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டோட படிச்ச பர்சி ஜாக்சன் புக் இதுதான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த சீரீஸ். ஃபர்ஸ்ட் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேர்ட் பார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதில் நிறைய தேவையில்லாம பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் நுழைச்சி வச்சு அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் பார்ட்டு அதனால ஃபோர்த் பார்ட் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ஸில் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செகண்ட் பார்ட்டு, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்டில் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் தேர்ட் பார்ட் பிடிக்கும். ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ ஃபெமினிசம் ஓவரா அந்த இவங்க வந்தாலே பிடிக்காது. ஒருத்தவங்க வருவாங்க ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, கடைசியில் அதுக்கடுத்து லாஜிக்கே எல்லாம் முடிச்சிருவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். தேவையில்லாமல் ஒரு வெறித்தனமான கேரக்டரை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா, இன்னும் மெயின் ஹீரோயினும் வரமாட்டா அந்த இதில். கடத்திட்டு போயிடுவாங்க. ஒரு புக்லேயும் அந்த மாதிரி ஒருத்தங்க வரமாட்டாங்க. ஃபோர்த் புக்கில் ஆனால் இல்லை. ஃபோர்த் புக்லேயும் ஒரு கேரக்டர் வரமாட்டாங்க. இந்த மாதிரி அதுதான் எனக்கு ரிக் ரியார்டனில் பிடிக்காது. ஹாரி பாட்டரில் அந்த கண்டினியூட்டி எல்லாமே இருக்கும். இதில் கொஞ்சம் என்ன மிஸ் பண்ணுவாங்க. அந்த சர்டன் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் 5 பார்ட் தான். இப்போ 6th பார்ட் 7th பார்ட் இப்போ தான் வருது. அந்த ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஷன். அதுக்கடுத்து இப்போ 6th பார்ட் 7th பார்ட் வருது. அது இன்னும் நான் படிக்கல. நான் லாஸ்ட் பார்ட்டே இன்னும் படிக்கல. 4 பார்ட் படிச்சிட்டேன்னா. இதுக்கடுத்து வேற என்னன்னா ஓகே. அதுக்கடுத்து இந்த எனக்கு பர்சி ஜாக்சன்ல இன்னொன்று என்ன ஃபீல் ஆகும்னா, ஹாரி பாட்டரோட ரிப் ஆஃப் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படித்த பெரிய நாவல்னா ஹாரி பாட்டர் தான். தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் படிக்க ஆரம்பித்தேன். தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஜெரானிமோ ஸ்டில்டன் சீரீஸ் ஃபுல்லாக, கிங்டம் ஆஃப் ஃபேண்டசி ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு ஹாரி பாட்டருக்கு அப்டேட் ஆகிவானா, அது வெறித்தனமாக இருந்துச்சு அந்த டிரான்சிஷன். ஹாரி பாட்டர் படித்து எப்பா என்னோட கிரேட்டஸ்ட் செகண்ட் ஃபேவரட் எனக்கு ஹாரி பாட்டர் டெத்லி ஹாலோஸ் தான். எனக்கு நான் படித்த புக்லேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ், த டாவின்சி கோட். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. டான் ப்ரவுன் ஃபேன்ஸ் வந்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வெறித்தனமா இருக்கும் டாவின்சி கோட். சரி, நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு பேசணுமோ, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு நம்ம அந்த டாபிக் போயிடுவோம். ஏன்னா பர்சி ஜாக்சன் அண்ட் த லைட்னிங் தீஃப் இந்த புக் இருக்கா. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டோட படிக்க ஆரம்பிச்சேன் பர்சி ஜாக்சன் சீரீஸ். ஏன்னா வித்தியாசமா ஹாரி பாட்டர் முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து போஸ்ட் ஹாரி பாட்டர் டிப்ரெஷன் வரும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ முடிஞ்சிருச்சுன்ட்டு. அது வந்து உடனே வந்து பர்சி ஜாக்சன் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க படிட்டு நான் கேட்டிருந்த போது. அப்போ வந்து இது வந்து ஹாரி பாட்டர் ஃபீல் எனக்கு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டோட நான் படித்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா, நான் சும்மா அவுட்லைன் அந்த சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். பர்சி ஜாக்சன் ஒரு பையன், ஓகே, அவன் வந்து கிரீக் மித்தா. இதுல என்னன்னா கிரீக் என்ன கான்செப்ட்னா, அது ஹாக்வர்ட்ஸ்ல அந்த விசார்ட்ஸ் அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி. இதுல வந்து ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா வந்து அவங்க சிங்கிள் மதர் தான் அவனை பார்த்துப்பாங்க. அவங்க அப்பா வந்து கிரீக் காட் பொசைடன், ஓகே, காட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஓஷன்ஸ். நம்ம காட் ஆஃப் வார் கிரேட்டாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து காட் ஆஃப் வார். ஏரிஸ் தான் ஆக்சுவலா கிரீக்ல காட் ஆஃப் வார். அந்த கேம் படி ஏரிஸை போட்டு தள்ளிட்டு நம்ம கிரேட்டாஸ் வந்திருப்பாரு. இதுல என்னன்னா பொசைடனோட பையன் பர்சி, ஓகே. அப்போ வந்து என்னன்னா வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும் அந்த டைம்ல. வேர்ல்டு வார் 2னால அதுல இந்த கிரீக் இது படி என்னன்னா, இந்த பர்டிகுலர் பர்சி ஜாக்சன் சீரீஸ் படி என்னன்னா,
இவங்க காட்ஸ்லாம் வந்து நிறைய பசங்க ஒரு ஒரு இதுலயும் பசங்க வச்சு ஹியூமன் இதை பாப்புலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெமி காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஹீரோஸ். அவங்கள யூஸ் பண்ணி தான் அவங்க மிஷன்ஸ்லாம் நிறைய கம்ப்ளீட் பண்ணி வந்து, ஏன்னா காட்ஸ்க்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். இந்த பர்சி ஜாக்சன் மித்திக் இதுபடி அவங்க வந்து இன்னொரு கடவுளோட எல்லைக்கு போகக்கூடாது அந்த மாதிரி. ஆனா ஹீரோஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால அவங்க ஹீரோஸை வந்து என்ன சொல்லுவாங்க, ஹீரோஸ் உருவாக்கி அவங்க வந்து மிஷனுக்கு அனுப்புவாங்க. அந்த ஓகே, அந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 அடால்ஃப் ஹிட்லர் இருக்காங்கல்ல, அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஜியூஸோட பையன், ஹேடிஸோட பையன். அதுக்கடுத்து மற்ற அலைஸ், அந்த வேர்ல்டு வார் 2ல அலைஸ் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஜியூஸ் அண்ட் பொசைடனோட பசங்க. அதனால இவங்களுக்குலாம் சண்டை வந்ததுனால தான் வேர்ல்டு வார் 2வே வந்துருச்சு. அதான் இந்த பர்சி ஜாக்சன் படி அப்படி மாத்திடுவாங்க. ஓகே, அதனால வந்து 3 பொசைடன், ஜியூஸ், ஹேடிஸ் 3 பேரும் வந்து ஒரு ஓத் எடுத்திருப்பாங்க. இனிமே நாங்க பசங்களே பிறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஓத் படி. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால, வேர்ல்டு பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸா இருக்கனால வேர்ல்டு அழிகிற சிச்சுவேஷன் போகுது. ஆனா வந்து பர்சி வந்து பொசைடனோட பையன் அந்த ஓத்துல இருக்கும்போது. அந்த ஓத்தை மீறி பொசைடனோட பையன் பர்சி ஜாக்சன். அதனால அவன் ஃபேஸ் பண்ற கஷ்டங்கள் மற்ற காட்ஸுக்கெல்லாம் பிடிக்காது. ஜியூஸ்க்கும் ஹேடிஸ்க்கும் சுத்தமா பிடிக்காது. ஏமாத்தி பிறந்த பையன் சொல்லுவாங்க பர்சிய. அதனால இவன் வந்து இவனுக்கு மேல ஒரு பழி விழுந்துரும். ஜியூஸோட மாஸ்டர் வெப்பன் 3 எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் வெப்பன் இருக்கும் சிம்பிள். பொசைடனுக்கு வந்து அந்த ட்ரைடன்ட் இருக்கும். ஜியூஸுக்கு வந்து அந்த மாஸ்டர் போல்ட், ஒரு லைட்னிங் போல்ட் இருக்கும்ல, அது ஜியூஸோட மாஸ்டர் போல்ட். அது வந்து பயங்கர ஓவர் பவர்டான வெப்பன். அதுக்கடுத்து ஹேடிஸ்க்கு ஹெல்ம் ஆஃப் ஹேடிஸ்னு ஒன்று இருக்கும். இது 3ம் இந்த பிக் 3 காட்ஸ்க்கு உள்ள ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். அதே மாதிரி ஜியூஸோட இதை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு ஜியூஸோட இது காணா போயிடும். உடனே பர்சி தான் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு பர்சி அப்படின்ட்டு வந்து அவன் மேல பழி விழுந்துரும். அதான் லைட்னிங் தீஃப்னு இருக்கா. கதை நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. புக் ரீடிங் பண்ணுங்க, ரொம்ப நல்ல ஹேபிட் ஆக்சுவலா. ஒரு தடவை உள்ள போயிட்டீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஒரு புக்கு படிக்கும்போது முதல்ல என்னடா சும்மா புக்கை தூக்கி உட்காந்துருக்காங்களேன்னு இருக்கும். நான் புக் ரீடர்ஸ்க்கு புக்கை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நான் புக்கு படிச்சுட்டு இருப்பேன், யாராச்சும் வந்து தொல்லை பண்ணாங்கன்னா சப்புன்னு அரையணும் போல இருக்கும். அதுக்கடுத்து பேர் என்ன, பர்சி ஜாக்சன். ஓகே, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்றேன். இவன் மேல முதல்ல இவன் மேல பழி விழாது, போக போகதான் இவன் தான் எடுத்தான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவனை குவெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. குவெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த மாஸ்டர் போல்ட்டை நீ கண்டுபிடிக்கலன்னா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லிடுவாங்க. ஜியூஸ்க்கு பொசைடனுக்கு சண்டை வந்துடும், உடனே உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் கண்டுபிடிப்பாங்க. ஒரு ட்ரிப் மாதிரி குவெஸ்ட், ஒரு மிஷன் போவாங்க. அந்த மிஷன் தான் இந்த புக்கு. நான் ரொம்ப கதையை எக்ஸ்ட்ராவா சம்மரியோட எக்ஸ்ட்ராவா நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புக்கை மறக்காம படிங்க. நம்ம எவ்வளவு பேஜஸ்னா இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஹேண்டில்டு புக் ஆக்சுவலா. இது எவ்வளவு பேஜஸ்ன்னு சொல்லிடுறேன், 374 பேஜஸ். ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கடுத்து போக குட்டி ஆயிடும். ஹாரி பாட்டர் லாஸ்ட் அந்த சீரீஸ் லாஸ்ட் 3 புக்லாம் அவ்வளோ 700-800 பேஜஸ் இருக்கும். அந்த 5th புக்லாம் பயங்கர பெருசு. ஆனா அதெல்லாம் போக உங்களுக்கு ரொம்ப சின்னதாயிடும் நீங்க படிக்க. இது செமையா இருக்கும் கைஸ். இதுதான் என்னோட பர்சி ஜாக்சன். இதுக்கு நான் வந்து 5ல எவ்வளோ கொடுக்கலாம், 4 கொடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து சில ஏரிஸை கொஞ்சம் நர்ஃப் பண்ணியிருக்காங்க, காட் ஆஃப் வார் ஏரிஸை. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்போ பிடிக்கல. ஏன்னா சின்ன பையன், அது வந்து நீங்க படிங்க உங்களுக்கு தெரியும், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இந்த புக்ல அதை தவிர மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கும். கான்செப்ட்ஸ் வித்தியாசமா இருக்கும், புது ஒரு ரெல்ம்குள்ள நம்ம போற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பை பை, see you.